हिंदी में कंफ्यूज करने वाले कुछ शब्द मैं बताने वाली हूँ आज. அப்படின்னா ஹிந்தியில் கன்ஃப்யூஸ் வரும் சில வார்த்தை நான் சொல்லப் போகிறேன் இன்று அப்படின்னு அர்த்தம். கன்ஃப்யூஷனான வார்த்தை. இது ஏன் கன்ஃப்யூஸான வார்த்தை அப்படின்னு சொல்கிறேன்னா, என்கிட்ட கற்றுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டே நிறைய தடவை இந்த கேள்வியாக கேட்டாங்க. சரி, இவங்களுக்கே கன்ஃப்யூஸாக இருக்குன்னா, அப்போ என் வீடியோ பார்க்குற புதுசாக ஹிந்தி கற்றுக்க ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கும் கன்ஃப்யூஷன் ஆகும்ல. அதனால தான் சரி வீடியோவாக போடலாமே அப்படின்னு போட போகிறேன். சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிந்தி லேர்னிங் வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் படிப்பு சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. நான் நடைமுறையில் பேசுகிற ஹிந்தி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சிம்பிளான வார்த்தைகளாக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் சொல்லி கொடுக்குற வார்த்தைகள், நான் பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் மூவிஸில், சீரியலில், ஷார்ட்ஸில், எந்த வீடியோவில் வேணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த வார்த்தைகளை தான் நான் பேசுகிறேன். முझे लगता है कि आज बारिश होगा அப்படின்னா எனக்கு தோணுது இன்று மழை பெய்யும் என்று அப்படின்னு அர்த்தம். லக்தா ஹே அப்படின்றது இந்த சென்டென்ஸில் எனக்கு தோணுது அப்படின்னு அர்த்தம். முझे लगता है कि எனக்கு தோணுது என்னன்னா இன்று மழை பெய்யும் என்று அப்படின்னு அர்த்தம். சிர் பர் தேல் லகாக்கர் மாலிஷ் கரோ அப்படின்னா தலையில் எண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். மேலே லக்தா ஹே அப்படின்னா தோணுதுன்னு அர்த்தம். கீழே இருக்கிற வார்த்தை ரெண்டாவது லைனில் லகாக்கர் அப்படின்னா அப்ளை பண்ணி அப்படின்னு அர்த்தம். அதை எண்ணெயை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். முझे चोट लग गया. அதே லக்குன்னு வருதுல்ல, என் ஸ்டூடெண்ட்லாம் பயங்கரமாக கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. ஸோ உங்களுக்கும் கன்ஃப்யூஸாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் கொண்டு வந்தேன். முझे चोट लग गया அப்படின்னா எனக்கு அடிபட்டுருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, அந்த வார்த்தை பட்டுருச்சு அப்படின்னு வருது. அதே லக் அப்படின்ற வார்த்தை இங்கே பட்டுருச்சு, அடிபட்டுருச்சு அப்படின்னு வருது. தீவார் பர் கடி லகா தோ அப்படின்னா சுவற்றில், திவார் அப்படின்றது சுவர், பர் அப்படிங்கிறது சுவற்றில் அப்படின்னு சேர்ந்தாப்பில் வருதுல அந்த வார்த்தை. சுவற்றில். கடி அப்படின்னா வாட்சு, கடிகாரம். லகா தோ அப்படின்னா மாட்டிரு. ஜாடு லகாவோ அப்படின்னா கூட்டு அப்படின்னு அர்த்தம். வீட்டை பெருக்கு அப்படின்வாங்கள்ல, வீட்டை கூட்டு சுத்தம் பண்ணுவாங்கள்ல அது. ஜாடுன்னா அந்த கூட்டுற விளக்கமாறுன்னு தான் மதுரை சைடில் சொல்லுவாங்க. மற்ற ஏரியாவில் சென்னை பக்கம் தொடப்போன்னுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜாடு. லகாவோ அப்படின்னா அதை பெருக்கி எடுக்கிறது, சுத்தம் பண்ணுறது. இங்கேயும் அந்த லக் அப்படின்ற வார்த்தை வருது. ஃபர்ஷ் மே போச்சா லகாவோ. ஃபர்ஷ் அப்படின்னா தரை. அதாவது நம்ம டைல்ஸோ இல்லை சிமெண்ட் போட்டதோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம் தரை தான் ஃபர்ஷ். ஃபர்ஷ் மே அப்படின்னா தளத்தில், அந்த தரையில். போச்சா லகாவோ அப்படின்னா துடைக்கிறது, மேப் போடுறது. லகாவோ இங்கேயும் அந்த லகா தான் வருது. அப்போ மேப் போடுறது, அதை அதை தொடச்சி எடுக்கிறது. அதுக்கும் அதை தான் யூஸ் பண்ணுறோம். முझे और पैसा लगेगा இதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு இன்னும் காசு தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். ஜரூரத் ஹை அப்படின்னாலும் தேவைப்படுதுன்னு தான் அர்த்தம். லகேகா அப்படின்னா இன்னும் தேவைப்படுது, இன்னும் வேணும், இன்னும் அவசியம் இருக்குது அப்படின்றதுக்கும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் அடுத்தவங்க இந்த மாதிரி பேசினா புரிஞ்சுக்கவாது செய்யணும், நம்மளுக்கு வரலைன்னா கூட. ஆப்கோ கியா லக்தா ஹே அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு அர்த்தம். தர்வாசா லகாவோ அப்படின்னா தர்வாசான்றது கதவு, லகாவோன்றது சாத்து அப்படின்றது. அதாவது கதவை சாத்து அப்படின்னு சொன்னால் தர்வாசா லகாவோ. தர்வாசா பந்த் கரோ அப்படின்னு சொல்லலாம். பந்த் கரோனா அட அப்படின்னு அர்த்தம். காவ் ஜானேமே கித்னா தின் லகேகா. இப்போ அந்த லகேகா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஊருக்கு போவதற்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். கித்னா தின் லகேகா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு பதில் தோ தின் லக் ஜாயேகா அப்போனா 2 நாள் ஆகிவிடும் அப்படின்னு அர்த்தம்.
தக்கா லக்ரா ஹே அப்படின்னா, இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறோம். அப்போ நம்மளை வந்து தள்ளுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம பின்னாடி இருக்கிறவங்க, நம்மளை யார் தள்ளி விடுறாங்களோ அவங்கள நம்ம சொல்லலாம், தக்கா லக்ரா ஹே, மோதுறீங்க, நெரிசலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு சரியா. அந்த கூட்டத்தில் நம்ம மேலே மோதுனா, இடித்தா இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம், தக்கா லக்ரா ஹே அப்படின்ற அர்த்தம். தக்கா மத் மாரோ அப்படின்னா மோதாதீங்க அப்படின்னு அர்த்தம். இடிக்காதீங்க, மோதாதீங்க அப்படின்னு அர்த்தம். மேலே இருக்கிறதுக்கு மோதுறீங்க அப்படின்னு அர்த்தம். மோதுறாங்க, பின்னாடியிலேருந்து மோதுறாங்க, படுது எனக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது தக்கா மத் மாரோன்னா என்னை இடிக்காதீங்க, என்னை தள்ளாதீங்க, அந்த மாதிரி அர்த்தம். தள்ளுறாங்க, பின்னாடி இருந்து தள்ளுறாங்க, மோதுறாங்க அப்படின்றதுக்கு தான் தக்கா. ரிமோட் மே பேட்ரி லகாவோ அப்படின்னா ரிமோட்டில் பேட்ரியை போடு, பேட்ரியை மாட்டு அப்படின்னு அர்த்தம். லகாவோ அதுக்கு பதிலாக டாலோ அப்படின்னு கூட சொல்லலாம், அதை போடு அப்படின்னு அர்த்தம். லகாவோன்றது மாட்டுறது. ஹமாரே கர் மே டைல்ஸ் லகானா ஹே, ஹமாரே கர் மேனா எங்கள் வீட்டில், டைல்ஸு லகானா ஹே அப்படின்னா டைல்ஸ் போடணும், டைல்ஸு ஒட்ட வைக்கிறது, போடுறது, அதுக்கு தான் லகானா ஹே. இந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு எத்தனை சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன் பாருங்கள். और पानी लगेगा लेकर आओ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், தண்ணி குடிச்சிட்ருக்கோம். அப்போ வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்குறோம், தண்ணி கொண்டு வா அப்படின்னு. தண்ணி தான் இருக்குல்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பானி ஹேனா அப்படின்னா தண்ணி இருக்குல்ல. और पानी लगेगा लेकर आओ அப்படின்னா இன்னும் தண்ணி தேவைப்படுது, கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் நிறைய பேர்த்துக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அவங்க கேட்ட டவுட்ஸ் தான் இது. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ கொண்டு வந்தேன். இதே போல் நீங்களும் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஹிந்தி கிளாஸ், ஸ்போக்கன் கிளாஸ் தான் நான் சொல்லித்தர்றேன். ஒன்லி பேசுகிறது தான். பேசுகிறதுலையும் நிறைய டவுட்ஸ் வரும்ல, அதை தான் ஒரு முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும்தான் நான் எழுதி போடுவேன், டைப் பண்ணி போடுவேன். மற்றதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேசுங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்களோட நான் பேசுவேன். ஸோ அதன் மூலியமாக அவங்களுக்கு ஈஸியாகவே பேச வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்குமே. யூடியூப் வீடியோவில் பார்த்துட்டு கற்றுக்கலாம், ஆனால் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு பேசணும். ஆனால் என்கிட்ட பேசுகிறது எப்படின்னா, நீங்கள் வந்து என்கிட்ட பேசும்போது ஏதாவது ஒரு உச்சரிப்பு தவறுதலாக நீங்கள் சொன்னீங்கன்னா அது அப்படி சொல்லக்கூடாது அப்படின்றத நான் திரும்ப 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 உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதன் மூலியமாக உச்சரிப்பு தெளிவாக நீங்கள் பண்ணலாம். அதுதான் பெனிஃபிட்டு. உச்சரிப்பு நல்லா தெளிவாக சொல்லி கொடுப்பேன். அதே போல் எக்ஸாம் எழுதுறது, டெஸ்ட் எழுதுறது, ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்றதே கிடையாதுங்க என் கிளாஸில். ஒன்லி ப்ராக்டிஸ் மட்டும்தான். நம்ம கிளாஸுக்கு 1 ஹவர் பேசுவேன். அந்த 1 ஹவரில் ஒரு பேரோ, ஒரு ஆளோ, இல்லை 2 ஆளோ, இல்லை 3 பேர் கூட இருப்பாங்க. அவங்களோட நான் பேசுவேன். அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச சொல்லுவேன். அப்போ வந்து என்ன தப்பு விட்டாலும் நான் இடையில இருந்து கரெக்ஷன் பண்ணுவேன். இது தப்பு, இப்படி பேசக்கூடாது. அது அவங்க பேசுகிறது எனக்கு புரியலைன்னா தமிழில் சொல்லுங்கள், என்ன பேச வர்றீங்க அப்படின்னு தமிழில் சொல்லுங்கள் அப்படின்றதையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் ஹிந்தியில் சொல்லி தருவேன். அதே போல் திரும்பவும் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். எந்த ஒரு ஹோம்ஒர்க்கோ இல்லை படிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. என் கிளாஸில் பேசுகிறதோட சரி. சில பேர்லாம் என் கிளாஸில் மட்டுமே பேசுகிறாங்க, வெளியில் எங்கேயுமே பேசுகிறதில்ல. அப்படி இருந்தும் சூப்பராக பேசி பழகிட்டாங்க. ஸோ என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுங்க. என்கிட்ட ஹிந்தி பேசணும்னு வர்றவங்க முக்கால்வாசி பேர் ஹிந்தி படித்தவங்க தான். ஹிந்தி படித்தாலும் சரி பேச வராது. பேசுகிறதுக்கு ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பேச வரும். எவ்வளோ தான் நீங்கள் எழுதி 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 ஒரு ஃபைலே ஃபுல்லாக ஒரு ரெஜிஸ்டரே ஃபுல்லாக எழுதி முடித்து வச்சாலும் அதை உங்களால் மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஒரே வழி. என் வீடியோ நீங்கள் பார்த்தாலுமே அதை நீங்கள் தனியாக இல்லாட்டி யாருக்கிட்டையாச்சும் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணால் தான் உங்களுக்கு வரும். எத்தனை வீடியோ பார்த்தாலும் இதுதான் உண்மை. என்கிட்ட வந்தவங்க எல்லாருமே நோட் பண்ணி டயர்டானவங்க தான் வந்திருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமில் 3 மாதத்தில் சூப்பராக நான் பேச வச்சுருக்கேன். என்ன மாதிரி பேசணும் அப்படின்னா 3 மாதத்துக்கு அதிகமாக தான் ஆகும். 3 மாதத்தில் நீங்கள் நல்லாவே பேசி பழகிடலாம். நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில், நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் இருக்கேன். ஸோ
எனக்கு எல்லா வார்த்தையுமே தெரியும். என்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் 3 மாசத்துல நான் உங்களை நல்லா பேச வச்சுருவேன். அதாவது எல்லார்கிட்டயுமே பேசுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக வரும். மூவிஸோ எல்லாமே பார்த்தாலும் எல்லா வார்த்தைகளுமே உங்களுக்கு புரிய வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு நான் ட்ரெயினிங் கொடுத்துருவேன், ட்ரெயின் பண்ணிடுவேன்.